ஒரு அனாதையை பராமரிப்பதும் அவர்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு முயற்சிப்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசுவதற்காக நாம் ஏதேனும் உபகாரங்களை செய்வதும் அது எவ்வளவு பெரிய நியமத் அப்படின்னா, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சொர்க்கத்தில் சிறுநீர் கிடையாது, சொர்க்கத்தில் சளி கிடையாது, சொர்க்கத்தில் கழிவு கிடையாது, சொர்க்கத்தில் எச்சில் கிடையாது. வியர்வை மாத்திரம்தான் இருக்கும். அந்த வியர்வையும் கஸ்தூரி வாசனையாக வெளிப்படும். எதுவுமே கிடையாது. ஏன்னா அருவருக்கு தகுந்த அப்படின்ற ஒரு அம்சம் சொர்க்கத்தில் எதுவுமே கிடையாது. சாப்பாடுலாம் தஸ்பீகாக மாறிடும். உண்ட உணவுகள் எல்லாம் தஸ்பீகாக மாறிவிடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது பெருமக்களே. ஆக பெரும் பெரும் பாக்கியம் மூமின்களுக்கு அல்லாஹ் ஷானுஹு தஆலா, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் ஷானுஹு தஆலா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஷானுஹு தஆலாவுடைய அருளினாலே நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சோபனம் சொல்லப்பட்ட நல்லவர்களின் அணிகளில் அல்லாஹ் ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உற்றார் உறவுகளையும் நம்முடைய ஊர் மக்களையும் மார்க்கத்திற்காக வேண்டி போராடுகிற ஷஹீதுகளையும் அல்லாஹ் ஷானுஹு தஆலா இணைத்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.